காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இது ஹலோ ரேடியோ ரீல்ஸ் வழங்கும் உங்கள் ஓட்டு அத்தியாயம் 5. கொங்கு மாவட்டத்துல கொடிகட்டி பறக்கிற அரசியல் கட்சி தான் தாவா கட்சி. இருக்கிற 100 வார்டுமே நம்ம தான் சொல்ற அளவுக்கு செல்வாக்கு. இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு மேயர் வேட்பாளர் யாருன்னு தெரிய போகுது. வெள்ள வேட்டிக்கும் முணுமுணுப்புக்கும் பஞ்சமா என்ன? எல்லா வார்டு வேட்பாளரும் வந்தாச்சு. கஜேந்திரனும் ஜெபக்குமூர்த்தியும் 2 பக்கமும் மாத்தி மாத்தி பல்ல கடிச்சிட்டு இருக்க, யாரு கையெழுத்துக்கு கோயம்புத்தூர் காத்திருக்குதுன்னு இனிதான் தெரிய போகுது. டேய் பொன்சே, தலைவரோட ஹாப்பி பர்த்டே பிளான் எல்லாம் யாருக்குமே தெரியக்கூடாது. முக்கியமா இந்த மூத்தி பையன் இன்னும் பண்ணி தலைவரை கவுக்குறான்னே தெரியல. வச்சுக்கிறேன் இரு. அவன் கிடக்குறாங்கண்ணா. வடிவேல் மாதிரி ஏதாவது சின்ன புலத்தனமா பிளான் பண்ணிருப்பான். வடிவேல் மாதிரியா? அதுக்கும் மேலடா இவன், நமக்கு தான் தெரியுமே. இருந்தாலும் புது பணக்காரன்ல, காசை வாரி வாரி அடிப்பான். கொஞ்சம் என்னன்னு பார். ஏன்டா உனக்கு இன்னைக்கு தலைவரோட பிறந்த நாள் தெரியாதாக்கு? எல்லாம் சரி பண்ற மாதிரி வந்து கடைசியில் இப்படி சோதி போட்டியே. நான் மூர்த்தினா அப்படிலாம் சொல்லாதனா, நான் உனக்கு என்னென்னலாம் பண்ணிருக்கேன். அப்படியே அழகா தூக்கி அவன் கையில குத்துருவோமா என்ன? நல்லா பண்ணுங்கடா. இருக்கட்டும், எல்லாம் முடிஞ்ச பின்னாடி பாக்கலாம். டேய் பொன்சே, இங்க வாயேன். நிலைமைய பாத்தியா? முக்கில் நின்று பேசினவெல்லாம் முக்கிய தலைவர் ஆயிட்டான். ஆனா அவனுங்க என்ன பேசுறானுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதை தெரிஞ்சுக்கணுமேடா, என்னதான் பண்ணலாம்? நோ, என்னங்கண்ணா இப்படி கேட்டுட்டீங்க? ஒரு பையன் கிட்ட டீ கொடுத்துட்டா போதும், மீட்டிங்ல என்ன நடக்குதுன்னு அப்படியே புட்டு வைக்க போறான். தெரியுதுல்ல, அப்புறம் இன்னும் சும்மா நின்னுக்கிற. போய் ஆளை ரெடி பண்ணு. இப்ப வருவான் பாருங்க நம்ம பையன். டேய் செந்தில், இந்த டீயா உள்ள போய் வச்சுட்டு அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு வா. ஒரு காதுலடா 2 காதம் தீட்டிட்டு வா. என்ன? சரிங்கண்ணா. ஏன் செயலாளர, இனி முடிவு பண்ணாம மேல இடத்துல எப்படி சொல்றது? கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஐயா டீ. நீ இந்த ஓரமா வச்சுட்டு பாப்பா. ஏங்க, இந்த கடைவீதி ஆள் எப்படி பரவாயில்லையா? ஆளுக்கெல்லாம் நல்ல செல்வாக்கு தானுங்க. நம்ம மேல அவரை பத்தி சொல்றதுக்கு கொஞ்சம் பேர் வத்தாது. கோயம்புத்தூர் நடுவில் வீடு வச்சிருக்கானுங்க, நல்லா சம்பாதிக்கிறானுங்கல்ல. கட்சிக்கு கணக்கு காட்டும் போது மட்டும் கம்மியா காட்டுறது, அப்புறம் நம்ம எப்படி சம்பாதிக்கிறதுங்க? தம்பி டீ வச்சாச்சுல, கிளம்பு. செயலாளர, நம்ம மகளுங்க இந்த மாதிரி பின்வேட பாக்குறது இனி விட மாட்டேங்கிறானுங்க, சின்ன புள்ளத்தனமா. சரி, அடுத்த பேப்பர் எடுங்க. டேய், இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் நம்மள கூப்பிடாமலே இருக்கிறாங்களே. என்னதான்டா நடக்குது? நம்ம கட்சி எப்போ வேண்டிய நேரத்துல எதையும் செய்ய மாட்டானுங்க. காக்க வச்சு இவனுங்க பெரிய ஆளுங்க போங்க. ஆனா தலைவர் வெளில வர பாருங்க, வேட்டியை ஒழுங்கா கட்டுங்க. தலைவரே, முடிவு பண்ணியாச்சா? நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாது. உங்க வாயிலே சொல்லிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன். அது கஜேந்திரா, இந்த முறை கோயம்புத்தூர் மேயர் சீட்டு யாருன்னு நான் சொல்றதை விட செயலாளர நீங்களே சொல்லிருங்க அந்த நல்ல விஷயத்த. நல்ல நார்தர் வேலையை பாத்தீங்க போங்க. என்னன்னா, மேல இடத்துல இருந்து இந்த முறை எல்லா பிரச்சாரத்திலயும் ஆர்ப்பாட்டத்திலயும் சிறப்பா வழி நடத்தி இருந்ததுனால நம்ம கட்சியோட இளைஞரணி தலைவி ராஜராஜேஸ்வரி இந்த தடவை நம்ம ஊருக்கு பெண் மேயர் வேணும்னு கட்சியின் உயர்மட்ட குழு முடிவு பண்ணிருக்கு சாமி. ஏன்னா ஒருவேளை நம்ம வீட்டுல இருக்கிற அக்காவுக்கு சீட்டு கேட்டிருக்கலாமோ? பைசாக்கு பிரயோஜனமாகாத வேலைய பாக்குறது தான் இந்த அரசியல் ஜால்ராக்களோட வேலையே. அறிவிப்புகளை அள்ளி விட்டுட்டு அரசியல்வாதிகளுக்கும் இப்படி சில நேரங்கள்ல அடிசறுக்குகளும் உண்டு. புது கோவை மேயர் ராஜராஜேஸ்வரிக்கு சலாம் சொல்லி சந்தோஷப்படுத்துபவர்கள் கஜபதியாக மணிவண்ணன், செயலாளர் மற்றும் ஜெபக்மூர்த்தியாக ஹாரி, பொன்சாக கிரி ஸ்ரீனிவாசன், சப்போர்ட்டிங் வாய்ஸஸ்ல ரேடியோ சலாம் டீம், லெஃப்ட் மற்றும் கதைக்கான இசை உத்ரா. இந்த கதையின் தலைவராக எழுத்து மற்றும் இயக்கம் அருண்குமார். இந்த அரசியல் அறிவிப்பை இத்தனை நேரம் உங்களுக்காக அறிவிச்சிட்டு இருந்தது நான் ஆனி. மற்றும் ஒரு கதைக்களத்துடன் அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். காதோரம் சொல்ல கதைகள் 100 இருக்கு. வானொலிக்குள்ள நாடக மேடை இருக்கு. ஹலோ ரேடியோ ரீல்ஸ். Brought to you by Aachi Masala, the mother of good taste. Powered by Fair and Handsome, whitening face wash gel for men.